ஹாய், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சோட டைப் 2 பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் டைப் 1 பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் டைப் 2 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேப்பில் அந்த கார்னர் இருக்குல்ல, அது ரொம்ப நீங்கள் உள்ளடங்க நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களால் போட முடியாது. அதனால் நான் போட்டிருக்க இந்த ஷேப்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் நான் இந்த போட்டுறேன் பார்த்தீங்களா, நார்மலாக செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதோட உள் பக்கமாக ஒரு பெரிய ஸ்டிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இது லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இழுத்து இந்த இதுக்கும் வெளில நான் போட்டிருக்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த செயின் போட்டிருக்கேன்னே அதுக்கும் வெளில கொஞ்சம் இழுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு, அதேமாரியே பெரிய செயின் அதுக்கும் வெளில ஒரு குட்டி செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்பியும் ஒரு பெரிய செயின் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெளில ஒரு குட்டி செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு. இதே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டிச்சு போட போகிறீங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நார்மலாகிடும். இது எப்படின்னா, நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக செயின் போட்டுட்டு செயின் போட்டதுக்கப்புறம் அதை ஒரு லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பி ரொட்டேட் பண்ணி உள்பக்கமாக ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுட்டு ஆல்ரெடி செயின் போட்டிருந்தோம்ல அதுக்கும் வெளில இழுத்துட்டு ஒரு குட்டி நார்மலான செயின் ஸ்டிச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் ஸ்டிச் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லலாம் பார்த்துருக்கோம்ல, சேம் மெத்தட் அதேமாரியே இருக்கும். நம்ம இதில் கொம்பு டிசைனுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்களேன், நீங்கள் போட இது எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? நான் உள்ளே போடுறப்ப பெரிய செயினாக போட்டு அதை லாக் பண்ணிடுறேன்னா, திரும்பியும் வெளில வரும்போது குட்டியாக ஒரு செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்படி தான் அந்த ஷேப்லலாம் கரெக்டாக போடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ ஃபைனலாக முடிக்க போகிறோமா? இப்போ முடிச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி ஒரு எண்ணாட்டு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே இருக்கா? இது கொம்பு டிசைனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன டிசைன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இந்த டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டிசைனு. ரெண்டாவது இது இருக்குது பார்த்தீங்களா? அதே சேம்ஸ் தான். நீங்கள் ஒன்று இல்லைன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட ஆஃப் லோடிங் ஸ்டிச்சோட டைப் 1 பார்த்துட்டோம், டைப் 2 பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸுங்கிறத அடுத்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம்.